மெதுவா மெதுவா. சாவித்ரி, சாவித்ரி, அந்த ரூம் கொஞ்சம் திறந்து விடு. ரூம்ல கொண்டு படுக்க வைங்க. நான் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன். ஹலோ டாக்டர் சரியனா? நான் குமார் பேசுறேன். இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட். என் ஃப்ரெண்டுக்கு தான். உடனே புறப்பட்டு வாங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க இந்த பணத்தை வச்சுங்க. நன்றி. வர்றாங்க, வாங்க. சாவித்ரி, பயந்துட்டியா? வர்ற வழியில ஒரு மரத்துல கார் மோதி நின்னதை பார்த்தேன். இறங்கி பார்த்தா இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். பாவம், நிறைய குடிச்சிட்டு கார் ஓட்டியிருக்கான். முதல்ல செத்துட்டான்னு நினைச்சேன். நல்ல வேளை மூச்சு இருந்தது. அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கானே. இந்த நேரத்துல ஆஸ்பத்திரியில பெரிய டாக்டருங்க இருக்க மாட்டாங்க. உடனடியா கவனிக்கணும். வாங்க டாக்டர். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? கார்ல டாக்டர். கார்லயா? நத்திங் டு வரி. ரொம்ப சின்ன காயம் தான். ரெஸ்ட்ல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். மறுபடியும் நாளை காலையில நான் வந்து பார்க்கிறேன். சாரி டாக்டர், இந்த நேரத்துல தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். இட்ஸ் ஆல் ரைட், நான் வரேன். சாவித்ரி, நீ பக்கத்துல இருந்து பாத்துக்க. நான் குளிச்சிட்டு வரேன். சாவித்ரி, சாவித்ரி, ரமேஷ், சாவித்ரி, நான் ரமேஷ், எதையும் பேசி என் வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் மௌனமா இருங்க ப்ளீஸ். சாவித்ரி. ஹலோ ரமேஷ், இப்ப எப்படி இருக்க? நல்ல வேளை, நான் ஊர்ல இருந்து வர்றப்போ உன் கார் மரத்துல மோதி நின்னதை பார்த்தேன். பை தி வே, she is my wife சாவித்ரி. சரி, உன்னை காணும்னு வீட்டுல தேடுவாங்க இல்லையா? போன் நம்பர் கொடு, தகவல் கொடுக்குறேன். அந்த தொந்தரவு எதுவுமே இல்லை. என் மனைவி, உன் மனைவி இறந்துட்டார். டாடி டாடி டாடி, எனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தீங்களா? பொம்மை வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே. எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், காலையில தரேன். டாடி டாடி, இந்த அங்கிள் இந்த அங்கிள் இந்த அங்கிள் இந்த அங்கிள் என்ன? சரி சரி, சித்ரா தொந்தரவு பண்ணாத. கீதா, இவளை கூட்டிட்டு போய் படுக்க வைப்போம். உன் மனைவி இறந்த கவலையில தான் இப்படி குடிகாரனா மாறிட்டியா? ரமேஷ், உனக்கு என்ன வயசாகி போச்சா? இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா போச்சு. அப்படிதான் நினைச்சேன். நான் ஒருத்திய காதலிச்சேன். ஆனா அவ என்ன மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ அவளை நினைச்சுதான் குடிக்கிறியா? இல்லை, அவளை மறக்கத்தான் குடிக்கிறேன். அவர் அடிபட்டிருக்காரு, பாவம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே, காலையில பேசிக்கலாம். டேய் ரமேஷ், நல்லா தூங்கு. உன் காதல் கதையை காலையில பேசிக்கோ. குட் நைட். சாவித்ரி,
ஏதோ வந்துட்டேன். எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நான் போகணும். ம். ரமேஷை கவனிச்சுட்டேன். அவனுக்கு காப்பி கொடுத்துட்டியா? இல்ல, ஏதோ கொடுக்குறேன். ஏ கீதா, இங்க வா. இத வரேம்மா. இத கொண்டு போய் ரமேஷ் இல்ல அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. போ. டீ. கீதா, நீ டீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். அம்மா உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? ம், நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க. நீங்க நேத்து செஞ்சது ரொம்ப தப்பு. ரமேஷ், இப்ப எப்படி இருக்கு? சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏய், என்னடா சொல்ற? உடம்பு வலிக்குதுன்னு சொன்னேன். சரி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமா, நேத்து நான் கேட்கிறப்போ உன் காதல் கதையை பத்தி சொல்றேன்னு சொன்னியே, என்ன சொல்லு? அதுவா? அது எங்க ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே. எஸ் எஸ், அதை நான் மறந்தே போயிட்டேன். சரிடா, அப்புறம் வந்து கேட்டுக்கிறேன். யூ டேக் ரெஸ்ட். ஏ கீதா, வா. சாவித்ரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எதுவுமே பேச விரும்பல. ஒரு நிமிஷம். சித்ரா சித்ரா வராத. ஏய், கீதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கீதா பக்கத்துல இருந்தாதான் நானும் படுத்துப்பேன்னு சித்ரா அடம் பிடிச்சா. அதான். கீதா, கீதா, எந்திரி. நீ போய் கீழே படுத்துக்க போ. உட்கார் ரமேஷ். சித்ரா சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல. சித்ரா வா. கீதா, நீயும் உட்கார். நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். பரவாயில்ல, நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஐயா நமஸ்காரம். வாங்க வாங்க. கீதாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயா எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? 2 நாளாச்சு. குருமா போடு. ஏன் வேறையா சாப்பிட்டியா? சாவித்திரி, வேறையா காப்பி கொடு. ஐயோ, இதுதாங்க பெரிய மனுஷன் தன்மைன்றது. ஒரே தடவை தான் பாத்தியே, பேரை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் கூட அப்படிதாங்க, யானை மாதிரி யாரையாவது ஒருத்தரை ஒரு தடவை பார்த்து சாவர வரைக்கும் மறக்க மாட்டேங்க. கீதா, நீ கொடுத்து வச்ச பொண்ணுமா. சேர வேண்டிய இடத்துல சேர்ந்த உடனே பாத்தியா, சேரு போட்டு சோறு போடுறாங்க. என் வீடா இருந்தா அல்மேனிய தட்டதான் தடவணும். ஏன் வேறையா அவ்வளவு கஷ்டமா? கொஞ்சங்களா நஞ்சங்களா, ஏதோ இந்த குழந்தை பிறந்த நேரம் நான் 2 வேளை சாப்பிடுறேனுங்க. பாட்டு கேட்கிட்ட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. படம் இழந்த காதல், பாடியவர் இளையராஜா. லல்லல்லாலா லல்லல்லாலா லல்லல்லாலா
தந்த சுகம் நெஞ்சில் வரும் இன்ப சுகம் அன்பு முகம் தந்த சுகம் நெஞ்சில் வரும் இன்ப சுகம் அன்பு முகம் தந்த சுகம் நெஞ்சில் வரும் இன்ப சுகம் நினைத்தால் போதும் காதல் தந்த எண்ணங்கள் வாட்டுதம்மா மனதை அன்பு முகம் தந்த சுகம் நெஞ்சில் வரும் இன்ப சுகம் படித்ததெல்லாம் மறந்து விட்டாள் நினைப்பதும் பாவம் பாவையின் பார்வையில் ஆயிரம் காவியம் படித்ததெல்லாம் மறந்து விட்டாள் நினைப்பதும் பாவம் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை நீ சொன்ன வார்த்தைகள் போனது காற்றினிலே அன்பு முகம் தந்த சுகம் நெஞ்சில் வரும் இன்ப சுகம் நினைத்தால் போதும் காதல் தந்த எண்ணங்கள் வாட்டுதம்மா மனதை அன்பு முகம் தந்த சுகம் நெஞ்சில் வரும் இன்ப சுகம் நடந்து விட்டோம் விதி வழியே இனி என்ன ஏக்கம் நான் ஒரு பாதையில் நீ ஒரு பாதையில் நடந்து விட்டோம் விதி வழியே இனி என்ன ஏக்கம் நான் உன்னை நேசிக்க நீ என்னை வஞ்சிக்க காலங்கள் போனது யாரிடம் கேட்பதம்மா அன்பு முகம் தந்த சுகம் நெஞ்சில் வரும் இன்ப சுகம் நினைத்தால் போதும் காதல் தந்த எண்ணங்கள் வாட்டுதம்மா மனதை அன்பு முகம் தந்த சுகம் நெஞ்சில் வரும் இன்ப சுகம் லல்லல்லாலா 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 லல்லல்லாலா. நல்ல பாட்டு. என் மனவேதனையே அப்படியே பிரதிபலிக்குது. கேட்க மறந்துட்டேன். அது என்னடா காதல் கதை? என் மனைவி குணம் தெரியாம அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை சந்திச்சு அவகிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் ஆன அப்புறம் இன்னொரு பொண்ணை நினைக்கிறதே தப்பு. அதுக்கு காதல்னு பேர் சொல்றது அதை விட தப்பு. ஏன் இந்த உலகத்துல யாருமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா உங்க காதலி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கெடுத்து ரெண்டாம் தரமா வாழ்க்கைப்பட விரும்பாம இருக்கலாம் இல்லையா? நல்லா சொன்னியம்மா, நறுக்குன்னு ஒரு வார்த்தை. ஆமா, அவகிட்ட பழகும் போதே ஆரம்பத்தில் அதை மறைச்சது என் தப்புதான். அதன் பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறேன். என்ன வேணாலும் சொல்லு, ஒரு நல்ல மனைவி அமையறதுக்கு அதிர்ஷ்டம் தான் வேணும். ஐயா
ஐயாவுக்கு அந்த அதிர்ஷ்டம் நிறைய உண்டுங்க. அம்மா மாதிரி பரிசுத்தமான மனைவி கிடைக்கிறதுக்கு ஐயா கொடுத்து வச்சிருக்கணுமே. ஐயா போயிட்டு வரணுங்க. ஐயா வரணுங்க. அம்மாடி நான் வரட்டுங்களாம்மா? ஐயோ ஐயோ, கடைசி நேரத்துல வேண்டியவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்க. கணவனையும் காதலனையும் ஒன்னா பாக்குற பாக்கியம் எனக்கு தான் கிடைச்சது. நாடகத்துல கடைசி காட்சி பாக்குற மாதிரி இருந்தது. வீரியா, இப்படி என்ன சித்திரவதை செய்யறதை விட ஒரே அடியா கொன்னுடு. பொன்முட்டை இடுற வார்த்தை கொல்ற பைத்தியக்காரனா நானு. நாடகத்துல கடைசி காட்சி சந்தோஷமாவும் முடியலாம், துக்கத்திலேயே முடியலாம். அந்த ரெண்டும் உங்க கையில தானே இருக்கு. வீரியா, நீ என்ன சொல்ற? வேற என்ன புதுசா சொல்ல போறேன்? 25,000 ரூபாய் நான் கேட்ட மாதிரி கொடுத்துட்டா நான் இந்த பக்கமே வரமாட்டேன். நாடகமும் சந்தோஷமா முடியும். இல்லன்னா அந்த தொகையை சாவித்திரி தான் கொடுக்கணும்னு ஏதாவது கட்டாயமா? ஆம்பளை கொடுத்தானா பொம்பளை கொடுத்தானா ஆளி நோட்டா கொடுக்க போறீங்க? வாங்க வாங்க, யாரு கொடுத்தா என்ன, சாவித்திரி கொடுத்தா என்ன, சத்தியம் கொடுத்தா என்ன, எல்லாம் கவர்மெண்ட்ல அடிக்கிற நோட்டு தானுங்களே. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் இந்த பக்கமே வரமாட்டேன். சரி, என் கூட வா, தரேன். ஊருக்கு போறதுக்குள்ள உன் கணக்கை தீர்த்தர். ரொம்ப நல்லதா போச்சு. காதல்னா இப்படித்தாங்க இருக்கணும். இந்த லைலா மஞ்சள் காதல் மாதிரி சும்மா செவிட்ட வச்சுக்கிட்டு ஆபத்து காலத்துல உதவுறதுக்கு தாங்க பேர் காதல்னு. ஒரு விதத்துல பார்க்க போனா இந்த பணத்தை நீங்க கொடுக்கறதாங்க நியாயம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு ஒரு 3 அடி வயசுல குழந்தை வேற இருக்கு. இது வரைக்கும் சாவித்திரி அம்மாவே பணம் கொடுக்குது. நீங்க கொடுக்கலன்னா அது அசிங்கங்க. பேசாது, வா கொடுங்க, வா. கொடுங்க. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க வயசு புள்ள அப்படியே நடக்கலாம். என்னால அப்படி முடியுங்களா? எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே போயிடுவேன். எவ்வளவு கேட்ட? 25,000. வெறும் 25ங்க. தரலனா? தரலனாவா? பல வருஷங்களா கஷ்டப்பட்டு மறைச்சு வச்சிருந்தனே ரகசியத்தை, அத குமாரையா முன்னாடி போட்டு உடப்பேன். சாவித்திரியோட பத்தினி வேஷத்தை கலப்பேன். சாவித்திரிக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமா இருக்கிறவங்களே விட்டு வைக்கவும் மாட்டேன். பாரு, வாய் பேச்சு வாயில இருக்கிறப்ப சட்டையெல்லாம் பிடிக்க கூடாது. நான் எங்க ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன். நீ அவ்வளவு கூட்ட சொல்ல மாட்டான். ரமேஷ், என்ன நடந்தது? சாவித்திரி, இன்னுமே வேறையாவால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ரமேஷ், நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஜென்மத்துல முடியாது. சாவித்திரி, அடுத்த ஜென்மத்திலேயாவது. என் மேல எந்த தப்பும் இல்லை. ஆனாலும் ஏகப்பட்ட தண்டனை அனுபவிச்சுட்டேன். ஆமா, ஆரம்பத்துல நான் கல்யாணம் ஆனவன்னு
சொல்லாம மறைச்சது என் தப்பு. நீ அடுத்தவ மனைவின்னு தெரிஞ்சும் சுயநினைவை இழந்து உன் வீட்டுக்கு வந்தது என் தப்பு. என்ன மன்னிச்சிடு சாவித்ரி. இனிமே உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் வரேன். குமார், நான் இன்னைக்கு ஊருக்கு புறப்படுறேன். ஏண்டா இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போயேன்? நானும் உடனே போகணும். ப்ளீஸ், இன்னொரு சமயம் வரேன். சரி, ஆபீஸ்ல இருந்து வரும்போது டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா அப்பா ஏம்மா? மாமா ரயில்லையா போறாரு? ஆமா. நானும் வரட்டுமா? ஓ, நாம எல்லாரும் போய் ரமேஷ் மாமாவை வழி அனுப்பிட்டு வரலாம். சாவித்ரி, நீ ரெடி ஆகி கீதா கீதாவையும் கூட்டிட்டு போலாம். அப்பா அப்பா பழம் வேணும். பழம் வேணுமா? நான் போய் வாங்கிட்டு வரேன். மாமா கிட்ட இரு. சாவித்ரி, குமார் ரொம்ப நல்லது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. சித்ரா, ஒரு முத்தம் கொடு. சாவித்ரி, ஹலோ. சாவித்ரி, ரமேஷ், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன். ஏன் சாவித்ரி, இந்த மேடத்துக்கு ஒரு இன்விடேஷன் கூட அனுப்பக்கூடாதா? மேடம், இதுதான் ஹஸ்பண்ட் மிஸ்டர் குமார். ஹலோ. சாவித்ரி, ரமேஷ் கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் சாவித்ரி பின்னாடி விரட்டிட்டு அலைஞ்சது வேஸ்ட் ஆகல. வெரி குட், வெரி குட். எப்படியோ நினைச்ச மாதிரி சாவித்திரியவே கல்யாணம் பண்ணிட்ட. பாப்பா, உன் பேர் என்னம்மா? கீதா. உன் பேரு? உச்சுனா பேர் வைப்பாங்க. உன் பேர் என்னம்மா? சித்ரா. இந்துமதி, கவனிச்சியா? கீதா, சித்ரா. சித்ரா அவங்க அம்மா சாவித்திரி சாயல். கீதா அவங்க அப்பா ரமேஷா அப்படியே உருக்கி வச்ச மாதிரியே இருக்கு. போங்களேங்க. ரமேஷ், நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். எஸ். சாவித்ரி, ரமேஷ், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன். கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் சாவித்திரி பின்னாடி விரட்டிட்டு அலைஞ்சது வேஸ்ட் ஆகல. சித்ரா அவங்க அம்மா சாவித்திரி சாயல். கீதா அவங்க அப்பா ரமேஷா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. கீதா அவங்க அப்பா ரமேஷா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. ரமேஷா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. சாவித்திரி, இப்படி அழுது நடிச்சா நான் ஏமாந்துருவேன் நினைக்காதே. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. முதல்ல ரமேஷுக்கு துரோகம் செஞ்ச, அடுத்தது எனக்கு. என்ன நம்புங்க, நான் யாரையும் வஞ்சிக்கல. விதிதான் என்ன வஞ்சிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னால ரமேஷுக்கு காதலி, அதுக்கு பிறகு எனக்கு மனைவி. இதுக்கு என்னடி அர்த்தம்?
நான் ரமேஷை காதலிச்சது உண்மை. ஆனா அவர் கல்யாணம் ஆனவரன் தெரிஞ்சதும் நான் அவரை மறந்துட்டேன். என்ன நம்புங்க. இன்னும் எந்த தைரியத்துல போய் சொல்றேன்? நீ மகா நெஞ்செழுத்தக்காரி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே காதலிச்சு குழந்தை பெற்றது நீ. கொஞ்சம் ஏமாந்தா கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். போ, ஒழிஞ்சு போ, எங்கேயாவது தொலைஞ்சு போ. சும்மா போக வேண்டாம். இத்தனை நாள் என் கூட உபச்சாரியா வாழ்ந்ததுக்காக உனக்கு என்ன பணம் வேணுமோ எடுத்துக்கிட்டு போ. போகும்போது அந்த ரமேஷுக்கு பெற்ற சனியனையும் எடுத்துக்கிட்டு போ. ஐயோ, நடந்த உண்மை உங்ககிட்ட சொல்லாம மற்றதுக்கு இந்த தண்டனை எனக்கு வேண்டியதுதான். தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கேளுங்க. உங்ககிட்ட கெஞ்சு அழுது பொய் சொல்லி எப்படியாவது இங்க இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. என்ன நடந்ததுன்னு உள்ளது சொல்லிட்டு போயிடுறேன். நான் ரமேஷை காதலிச்சது உண்மை. ஆனா அவர் கல்யாணம் ஆனவரும் தெரிஞ்சதும் நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊருக்கு புறப்பட்டேன். வெட்டுப்பாளையத்துல இறங்கி 3 மைல் தள்ளி போனோம் என் கிராமத்துக்கு. அங்கிருந்து அந்த நேரத்துல பஸ் இல்லை. அதனால ஒரு டாக்ஸி பிடிச்சு என் கிராமத்துக்கு புறப்பட்டேன். டிரைவரோட பார்வையில ஏதோ தப்பான எண்ணம் இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சது. டாக்ஸி சரியான பாதையில போகலன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு எதுவுமே யோசிக்க நேரம் இல்லை. இறங்கி ஓடணும். நான் கடைச்சு போயிட்டேன். ஏமா, நீ யார்? எதுக்காக இந்த மழையில இப்படி ஓடி வர்ற? ஐயா, நானு நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். ஐயா, ராத்திரிக்கு பொழுதுக்கு மட்டும் தங்குறதுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும். நான் தான் இந்த டிராவலர்ஸ் பங்களாவுக்கு வாட்ச்மேன். நீ போய் அங்க உட்காருமா, நான் வந்துடுறேன். பங்களாக்குள்ள நுழையும் போது கரண்ட் போயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருந்தது. மாத்திக்கலாம்னு நினைச்சேன். அங்க கிடந்த ஒரு கட்டில உட்கார்ந்தேன். திடீர்னு யாரோ என்ன கட்டி பிடிச்சாங்க. ஏற்கனவே களைப்பு, அதோட பயம், நான் மயங்கி விழுந்துட்டேன்.
ஏதோ சத்தம் கேட்டு கண் முழிச்சு பார்த்தேன். ஓடி போய் ஜன்னல் வழியா பார்த்தேன். வெளியில புறப்பட்டு போன ஒரு மோட்டர் பைக்கை மட்டும்தான் நான் பார்க்க முடிஞ்சது. என்ன நடந்ததுன்னு அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சது. அன்னைக்கு நடந்த விபத்தின் பலன்தான் இந்த கீதா. என்ன நம்புங்க, நான் உங்களை மோசம் பண்ணலைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும். என்ன மன்னிச்சிருங்க. நெல்லு சாவித்ரி, நீ நிரபராதி, எங்கேயும் போக வேண்டாம். இல்லைங்க, மனதால நான் எந்த துரோகமும் செய்யலனாலும் உடலால கலங்கப்பட்டவ தானே. இதை மறைச்சதே ஒரு பெரிய தப்பு. இனிமே நானும் கீதாவும் இங்க இருக்கிறது உங்க மன அமைதிக்கு நல்லதில்லை. நான் வரேன். குமார், நான் சொல்றதை கேளு. சாவித்திரியை விரட்டிடாத. சத்தியமா எங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு எதுவுமே இல்லை. தவறெல்லாம் என் மேலதான். குமார், குமார், நான் சொல்றத நம்பு. பிளீஸ். தப்பு யார் பேர்லயும் இல்லை, என் பேர்ல தான். இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் நான் தான். சாவித்திரி, நான் சொல்ல போறது கேடு. ஆச்சரியமாவும் இருக்கும், அதிசயமாவும் இருக்கும். அன்னைக்கு அந்த டிராவலர்ஸ் பங்களாவில் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கூட்டிட்டு வா. இந்த மழையில எப்படிங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனடியா இப்ப எனக்கு ஒரு பொண்ணு வேணும். இந்தா, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா, நான் உள்ள இருக்கேன். நான் அளவுக்கு மீறி குடிச்சிருந்தேன். சூழ்நிலையை உணர முடியாத போதை. வாட்ச்மேன், நீ அழைச்சிட்டு வந்த பொண்ணு உள்ள மயங்கி கிடக்குறா, போய் பாரு. நான் அழைச்சிட்டு வந்த பொண்ணா? நான் எந்த பொண்ணையுமே அழைச்சிட்டு வரலையே. பொண்ணே கிடைக்கல சார். ஐயோ சார், அந்த பொண்ணுங்க தங்கறதுக்காக வந்த பொண்ணு சார். சாவித்திரி, அன்னைக்கு ஒண்ணு கெடுத்தவன் நான் தான். குமார், இன்ஸ்பெக்டர், வாட் இஸ் திஸ்? வீரையாவை கொலை செய்த குற்றத்துக்காக ரமேஷ் அரெஸ்ட் பண்றேன். வீரையாவை அடிச்சது உண்மைதான், ஆனா அவனே பயந்து ஓடும்போது கிணத்துல விழுந்துட்டான். அத கோர்ட்ல சொல்லுங்க. இப்ப புறப்படுங்க. கமா.